ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கொத்தவரங்காய் வச்சு அருமையான சுவையில் ஒரு பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கொத்தவரங்காயில் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது சூடான சாதத்து கூட பசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரசம் வச்சு சைடிஷாகவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க டேஸ்ட்டான இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு கொத்தவரங்காய் எடுத்துகிட்டு காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு பொரியலுக்கு நறுக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம காய் குக்கரில் சேர்த்து தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். கடுகும் சீரகமும் பொரிஞ்சு வந்தோடனே ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை 1-2 இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவை கில்லாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக செவந்து வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் 2 தக்காளி பழம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட மசாலா பொருளையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. தனியாத்தூளும் மிளகாத்தூளும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் குழம்பு பொடி இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா கொத்தவரங்காய் எல்லாத்தையும் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. காய் அந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். காய் வதங்கி வர டைம்லேயே இதுக்குரிய தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் பொடி பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா காய் வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம செய்கிற பொரியல் ரொம்ப சவசவன்னு ஆகிடும், ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும். அதனால் அளவான தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஒரு 2 விசில்லையே காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், அருமையான டேஸ்ட்டில் நல்லா கமன்னு மணக்க ஒரு சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரியும் நீங்கள் இந்த கொத்தவரங்காய் பொரியலை செய்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 விசில் வச்சா போதுங்க. காய் நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கும். இதை நீங்கள் சூடான சாதத்து கூட பரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அது மாதிரி சாம்பார் சாதம், ரசம் சாதம்லாம் வச்சிங்கன்னா சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்டான கொத்தவரங்காய் பொரியலை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.